எந்த காரியத்தை குறித்து பயப்படக்கூடாது. பயப்படுறதுனாலே அவிவிசுவாசம் நம்மள்ட்ட வந்துட்டு அர்த்தம். அடுத்த லைன் சொல்லுது அவிவிசுவாசம். நம்ம எந்த காரியத்தை குறித்து பயப்படுறோமோ அந்த காரியத்துக்கு நமக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஒரு காரியத்தை குறித்து விசுவாசமா இருக்கணும். அவிவிசுவாசம் நம்மள்ட்ட வரக்கூடாது. அவிவிசுவாசம் வந்து நம்ம பரலோகத்துக்குள்ள கொண்டு போக கூடாது. அதே மாதிரி பயப்படுறவங்க கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க, வேற எந்த காரியத்தை குறித்து பயப்படக்கூடாது. நமக்கு வயதுக்கு மூத்தவங்க, அதே மாதிரி நமக்கு வேலைக்கு நமக்கு தந்திருப்பாங்க, அவங்க ஓனர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிங்க. நம்ம யாருக்கும் பயப்படணுங்கிற தேவையே கிடையாது. நம்ம பயப்படுறது ஆண்டவருக்கு மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பயப்படணும். பாவம் செய்யறதுக்கு பயப்படணும். மற்ற காரியத்துக்கு எதுக்குமே நம்ம பயப்படணுங்கிற தேவையே கிடையாது. பயப்படுகிறவர்கள் அவிவிசுவாசிகள். அதே மாதிரி கொலைபாதகர். கொலைபாதகர்னா இப்ப இல்லைன்னா கத்தி எடுத்து ஒருத்தனை வெட்டி கொள்றதுதான் கொலைன்னு நினைக்கிறாங்க. அது கொலை, அதுவும் கொலைதான். ஆனா பைபிள் வேதவசனம் சொல்லுகிற கொலை எதுனா, ஒருத்தர் சகோதரனை பகைக்கிறானா அது கொலை.